போறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெகன் கேக்குறது தப்பு. எங்க பாத்ரூம்ல அவங்க ரோட்ல வந்து போறாங்க, எங்க போறா மர்மக்கலைய பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு. பயங்கர பண்டல், பயங்கர ஆர்டிஃபிஷியல். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பறக்குறாரு. எப்ப பறக்குறது கத்துக்கிட்டாங்க? மர்மக்கலையில சொல்லுங்க. அஞ்சு பேர்ல ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. கொஞ்சம் சீரியஸா யோசனை பண்ணா அது பெரிய காமெடி மாதிரி தான் இருக்கு. அப்போ தமிழ்நாடு நீங்க வந்து இங்க தமிழ்நாடுல என்ன தமிழ்நாடு அங்க என்ன நடக்குதோ அந்த மாதிரி 1000 கரப்ஷன் நடந்துட்டே இருக்கு. அதை பத்தி பேசவே மாட்டாரு. ஏன் டெலிவிஷன் காட்டல? டெலிவிஷன் காட்டல அது இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தது. இதெல்லாம் சென்டர் கேரன் ஒரு பக்கத்து டீ கடையில யாரான ஒரு சின்ன பையன் சொல்லி ஐடியா இல்ல. அப்ப என்ன அறுவை காமெடி எல்லாம் இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ்க்கும் கமல் கேரக்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலி நான் படம் மூணாவது வாட்டி பார்த்தேன். படம் ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கு. ஒரு குரூப் இருக்கு, வாக்கிங் டாக்ஸ் சொல்லிட்டு சித்தார்த் குரூப். அவங்க எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி பண்ணிட்டு அவங்க சின்ன சின்ன விஷயம் ரோட்ல பாக்குறாரு. யாரோ ஒரு ரோட்ல தண்ணி ஒண்ணு போயிட்டு இருப்பான். அவனை ஜெகன் கேட்கறாரு, ஏன் ரோட்ல ஒண்ணு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெகன் கேட்கறது தப்பு. எங்க பாத்ரூம்ல அவங்க ரோட்ல ஒண்ணு போவாங்க, எங்க போறான் அவனை திட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் குப்பை லாரி போயிட்டு இருக்காரு, கொஞ்சம் ஏதோ பறிக்க அவனை திட்டுறான் ஜெகன். குப்பை லாரியில ஒரு காத்து வந்து எதனா பறிக்கிறது நான் சங்கே ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் யூடியூப்ல ஆரம்பிச்சு தாத்தாவை வரைக்கிறாங்க. தாத்தா தாய்பாயில இருக்காங்க, தாய்வான்ல இருக்காங்க. யாரு கமலஹாசன். அவர் எதுக்கு தாய்வான் போறாங்கன்னு தெரியல. பட் சுபாஷ் சந்திர போஸ் லாஸ்ட் ஃப்ளை பண்ணது தாய்வான். அவர் சாவுக்கு முன்னாடி அவங்க சத்தத்தோட மிஸ்ட்ரி எங்க சத்தாங்க, யார் பண்ணாங்க, எப்படி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. அங்க என்ன ஆரம்பிக்கிறார் கமல் என்ன சொல்றாரு, நான் காந்திஜியோட நான் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிட்டேன். சுபாஷ் சந்திர போஸ்க்கு கமலஹாசன் என்ன பண்றாரு, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனில போயிட்டு ஹிட்லரை மீட் பண்ணது ட்ரை பண்றாரு. ஹிட்லரை மீட் பண்ணிட்டு நான் ஒரு இந்தியன் ஆர்மி என்ன கிரியேட் பண்றேன், நீங்க பிரிட்டிஷ் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்க ஜெர்மன் ஆர்மி எனக்கு கொடுங்க எனக்கு வராங்க. தவிர சுபாஷ் சந்திர போஸ்க்கு கமலஹாசன் இதுல ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வராங்க. பட் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. கமல் இதுல தனியா ஃபைட் பண்றாரு. தாய்லாந்துல இருக்கிற கமல் இந்தியா போறாங்க. நார்த் இந்தியால இருக்க பெரிய பெரிய புள்ளி அவர் எல்லாரையும் ஒரு கொலை பண்ணிடுறாரு. மர்மக்கலையை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு. பயங்கர பண்டல், பயங்கர ஆர்டிஃபிஷியல். கமல் இப்படி கை வச்சா அவருக்கு தண்ணி வந்துட்டே இருக்குமா சாவல் இருக்கும். நெல்லை கணேஷ் அப்படி இது பண்றாரு. ஒரு கிரிமினல், சோஷியல் கிரிமினல். அவரை இப்படி டச் பண்ணா அவர் கடைசி வரைக்கும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்களா. இன்னொரு பெரிய பங்களா வச்சிருப்பா, கோல்டன் பங்களா. அவனை போய் ரெண்டு வெள்ளை இப்படி தொடர்றாரு. அவன் குதிரை மாதிரி ஓடிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்பவே முடியாது. மர்மக்கலைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்படி அவர் எழுதிருந்தா கூட அது ஒரு மனுஷன் பண்ண முடியாது. இதுல கமலஹாசன் பண்ற விஷயம் எல்லாம் ஒரு மேஜிஷியன் தான் பண்ண முடியும். கரெக்டா ஸ்பேஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பறக்குறாரு. எப்ப பறக்குறது கத்துக்கிட்டாங்க? மர்மக்கலையில சொல்லுங்க. எங்கனா ரெண்டர் ஆயிட்டே இருப்பாரு. எவ்வளவு பெரிய பில்டிங், எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி, எவ்வளவு பெரிய பயோமெட்ரிக் இருக்கு. எல்லா இடத்துலயும் போயிட்டே இருக்கு. அது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கு. இது ஒரு கடவுள் பண்ண முடியும், இல்ல ஒரு மேஜிஷியன் பண்ண முடியும். இல்ல ரொம்ப இவர் சொல்ற எல்லாம் அஞ்சு பேர்ல ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. கொஞ்சம் சீரியஸா யோசனை பண்ணா அது பெரிய காமெடி மாதிரி தான் இருக்கு. அப்ப நார்த் இந்தியால இருக்க பெரிய பிள்ளைங்க ரியல் எஸ்டேட் எஜுகேஷன் கரப்ஷன் பண்றாங்க. அவங்க எல்லாம் பண்ணிட்டே வராரு. நான் என்ன சொல்றேன், நீங்க அவர் ஆக்சுவலி கதையில தமிழ் ஆளு. நீங்க வந்து இங்க தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு அங்க என்ன நடக்குதோ அந்த மாதிரி 1000 கரப்ஷன் நடந்துட்டே இருக்கு. அதை பத்தி பேசவே மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? ரெண்டு ரீசன் இருக்கு. ஒண்ணு என்னன்னா அதெல்லாம் பேசிட்டா படம் ஓடாது. படத்துல சென்சார் இருக்காது. யாரோ ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. படத்துல ஒரு இடத்துல இதெல்லாம் நீங்க ஏன் வாங்குவீங்க, என்ன ஃபேனு மிக்ஸி ஏதோ காட்டுறாரு. அந்த ஒரு ஆள் வீடியோல கேட்டிருக்காரு, ஏன் டெலிவிஷன் காட்டல? டெலிவிஷன் காட்டல அது இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தது. அது ஆக்சுவலி காட்ட முடியாது. அவங்க இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ப்ரொடியூசர் இதெல்லாம் ஒரு வீடியோல போட்டிருக்காரு. அப்படின்ட்டு அந்த விஷயத்தை காட்டும்போது அது ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏடிஎம்ஏ இன்டர்நெட்ல அதை காட்டுற மாதிரி கூட இருக்கு. அப்போ ஒரு பயோமெட்ரிக் கோல்டன் டெம்பிள்ல உள்ள போற சைட் டைமண்ட் நெக்லஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ₹1 காயின் போடுறாரு. அந்த ₹1 காயின் பண்ணா அந்த டோர்ல மாட்டிக்குமா, இவர் உள்ள போயிடுறாரு.